ஸோ நிச்சயமாக இந்த வழக்கு நடந்தால் இதில் ராஜா கனிமொழியை தாண்டி கலைஞர் டிவி ஓனர் டைரக்டர் வரை எல்லார் மேலுக்கும் பாதிப்பு உதயநிதிக்கும் பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு ஒழுங்காக நடத்தப்பட்டால் ஸ்டாலின் வரை கூட செல்லலாம். ஸோ இதுலேயும் இந்த மாதிரி ஒரு பில்டிங் ஏன்னா இவங்க தான் நேற்றுக்கு இதுக்கு ஈஷாவுக்கு போயிருக்காங்க. 96 பில்டிங்கே 95க்கு முன்னாடி கட்டப்பட்ட பில்டிங் இடிக்கலாம்னா இது 2010 எந்த விதமான அப்ரூவலும் வாங்காமல் இது கட்டப்பட்டிருக்கு. அதில் இன்னொன்னையும் சொல்லிடுறேன், நம்ம ரியல் ஒன்றில் தான் நான் முதல்ல அது பேசினது. 30,000 சதுரடிக்கு மேலே லேண்ட் இருந்தால் 80 சென்ட்டுக்கு மேலே லேண்டு போச்சுன்னா ஓஎஸ்ஆர் ஓப்பன் ஸ்பேஸ் ரேஷியோன்னு 10% விடணும். அண்ணா அறிவாலயத்துக்கு அது விடப்படலை. அதாவது பார்க்கு கட்டணும், ஏன்னா பில்டிங்கில் இருக்கிறவங்க இது பண்ணுறதுக்கு வசதி இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ இவருடைய வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு பணம் கொடுத்ததும் உதயநிதி ஸ்டாலின் தான். இன்னைக்கு வரைக்கும் அவருடைய தேர்தல் அறிக்கையில் கூட 10 கோடி ரூபாய் 10.5 கோடி ரூபாய் நான் என்னுடைய அம்மாவுக்கு கடன் கொடுத்தேன்றார். 2006 இவர் கடன் கொடுக்கறதுக்கு எந்த கம்பெனியும் வச்சுக்கல. ஸோ இந்த கணக்குகளெல்லாம் நோண்டுனீங்கன்னா ஒன்னொன்னும் எங்கேயோ கொண்டு போயிடும். நான் சகாயம் கமிட்டி வழக்கை நோண்டினால் அழகிரியுடைய மகன் பேரில் 243 கோடி ரூபாய்க்கு கல்குவாரி நடத்தினதாக, கிரானைட் குவாரி நடத்தினதாக வழக்கு இருக்குது. ஸோ யார் மீது மேலும் போகலாம். இதில் அமித்ஷா கிட்ட கொண்டு போகிறோம். மணல் கடத்தலையும் கனிம வளத்தையும் நாங்கள் அமித்ஷாட்ட புட்டப் பண்ணி ஈடியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோன்றாங்க. இவை உள்ளே வந்தால் ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். மார்ச் 18ஆம் தேதி முதல் ஆராசா சிக்கன 2G வழக்கை தினந்தோறும் நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லப்படுது. மீண்டும் தூசி தட்டி எடுத்து 2G வழக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ எந்த அளவுக்கு இந்த தகவல் உண்மை? இல்லை, தகவல் உண்மை தான். டெல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு இவங்க எவ்வளவு தூரம் வழக்கை இழுக்க முடியும்னு பார்த்து ஜாமீன் இந்த வாய்தா வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. இப்பொழுது அது எடுக்கப்பட்டிருக்கு. 2023 இது வந்துச்சு. ஆல்மோஸ்ட் மே மாதமோ என்னவே எடுக்கணும்னாங்க. பட் இவங்க பல்வேறு காரணங்களை சொல்லி ஒரு தரையும் போனாங்க. இந்த முறை கூட இதில் இவ்வளவு ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. இல்லை, இதுக்கு மேலே தள்ளுபடி பண்ண முடியாது அப்படின்ட்டு. இன்னொன்று, சில நேரங்களில் பழி வாங்கப்படுதா அப்படின்னு பழி வாங்குறா இல்லை, ஒரு இப்போ எதிர்த்தரப்பில் இருக்கிற குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ராஜாவாக இருக்கட்டும், கனிமொழியாக இருக்கட்டும், இந்த வழக்கில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னால் கலைஞர் டிவியில் 200 கோடி வாங்கினதாக இருக்குது. அதில் கலைஞர் டிவிக்கு அன்றைய நிலை முக்கிய டைரக்டராக இருந்தது திரு உதயநிதி வரைக்கும் சாகித் பல்வாவுடைய விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குன்றாங்க. ஸோ யார் மேலே வேணாலும் போகலாம். அது டெல்லி தேர்தலையோ இதுலையோ பாதிக்குங்கிறப்ப சில நேரங்களில் வாய்தாவை எதிர்க்க மாட்டாங்க. அந்த சைடு கேட்டாங்கன்னா அரசு தரப்பு வழக்கில் டெல்லி சார்பாக மத்திய அரசு சார்பாக இப்போ எந்த தேர்தலும் இல்லை, அதனால இது வரும். ஆனால் இவங்க எனக்கு பெரிய அளவில் இன்னொரு வாய்தா வாங்கலைன்னா இது டே டு டே நடக்க வேண்டியிருக்கும். ஆனால் இது அவ்வளோ வேகமாக நடக்க முடியாது. ஏன்னா இது கீழ்கோர்ட்டில் ஒழுங்காக நடக்கலை. அதாவது அவர் கொடுத்த 2014 பிஜேபி ஆட்சி வந்தப்புறம் எந்த ஒரு புதிய விட்னஸையும் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ 2008-9 நடந்த வழக்கிலிருந்து திமுக ராஜா எப்படி வழக்கை நடத்தணும்னு ஒரு டெக்னிக்கலாக கொண்டு போனாரோ அவர் வழக்கறிஞரா, அதுக்கு மேலே ஒரு புதிய பேப்பர் எதையுமே கொடுக்கறதுக்கு இவர் அலோவ் பண்ணல. ஓபி சைனின்னு இருந்தவர். அதனால இப்போ இது புதுசாக சேர்த்து பண்ணணும்னா, ஏன்னா ஒன்று புரிஞ்சுக்கணும், கிட்டத்தட்ட 126 லைசன்ஸுகள் ராஜா கொடுத்தது சட்டவிரோதம்னு கேன்சல் பண்ணப்பட்டது. திரு டாடா கம்பெனியில் டாடா பிர்லாவில் ஆரம்பித்து வெளிநாட்டு நிறுவனம் டோகோமோங்கிற ஜப்பான் நிறுவனம் வரை பல பேருக்கு நஷ்டமாச்சு. ஸோ இதில் நஷ்டம் இல்லை, அவங்க எதுவும் முறையற்று பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க யாராவது ஒத்தராவது எதிர்த்து போட்டிருக்கலாம். கிட்டத்தட்ட 1,76,000 கோடி நஷ்டம்னு சிஏஜி அறிக்கையும் 30,000 கோடி நஷ்டம்னு சிபிஐ சொல்லியிருக்கு. ஸோ நிச்சயமாக இந்த வழக்கு நடந்தால் இதில் ராஜா கனிமொழியை தாண்டி கலைஞர் டிவி ஓனர் டைரக்டர் வரை எல்லார் மேலுக்கும் பாதிப்பு உதயநிதிக்கும் பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்பு ஒழுங்காக நடத்தப்பட்டால் பாதிப்பு இருக்குது. ஆனால் இன்னொன்னையும் பார்க்கணும். இந்த நேரத்தில் கடந்த 4-5 நாட்களாக உச்சநீதிமன்றமாக இருக்கட்டும், உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும், தமிழக அரசு எதிர்த்து போன வழக்காக இருக்கட்டும், இல்லை தமிழக அரசு இதில் வந்திருக்கிற தீர்ப்புகள் மிக 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 முக்கியமாக இருக்குது. ஒன்று, ஈஷா வழக்கு.
ஈஷாவில் 2004லேருந்து 2015 வரைக்கும் கட்டின பில்டிங்ஸை வந்து பில்டிங் வந்து டீவியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு இவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொண்டு போன வழக்கு 2023 வந்த தீர்ப்பை 2 வருஷம் கழிச்சு ஏன் வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் எடுத்துக்க மாட்டோம். அதாவது திரு இபிஎஸ் டயத்தில் இருக்கிறப்ப, அதாவது உங்களுக்கு எளிதாக புரியணும்னு வச்சுக்கோங்க, பில்டிங் நம்ம கட்டணும்னு வச்சுக்கிட்டா, இல்லை எல்லாருக்கும் புரியறதுக்காக சொல்கிறேன், ஒரு பில்டிங் கட்டணும்னு வச்சுக்கிட்டால் ரெசிடென்ஷியல் பில்டிங் கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு அத்தாரிட்டி உண்டு. கமர்ஷியல் பில்டிங் கார்பரேஷனில் போனால் 5000 சதுரடிக்கு மேலே கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் கிடையாது. அட் அ டைமில் எந்த பில்டிங்காக இருந்தாலும் 5000 சதுரடிக்கு மேலே கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லை. ஹில் ஏரியாவாக இருந்தால் G+1க்கு மேலே எங்கேயுமே கட்ட முடியாது. செல்வி ஜெயலலிதா 1999 உங்களுக்கு முதல்ல டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டது. ஓபிஎஸ் பதவி ஏற்கிறதுக்கு காரணம் கொடைக்கானலில் ப்ளசன்ட் ஸ்டே ஹோட்டலில் G+1ன்னு பர்மிஷன் வாங்கிட்டு G+4 கட்டினதுனால. ஸோ இதெல்லாம் வயலேஷன்ஸ். ஸோ அதனால இப்போ ஈஷாக்குள்ளே எந்த ஒரு பில்டிங்குமே G+1க்கு மேலே இல்லை. இதில் இது ஓகே. இதுக்கு அடுத்தது வேறு சிட்டிக்குள்ளே இருந்தால் கார்பரேஷன், சிட்டிக்கு வெளியில் இருந்தால் டிடிசிபி கிட்ட தான் வாங்கணும். அங்கே 2000 சதுரடி தான் பர்மிஷன் கொடுக்கறதுக்கு பஞ்சாயத்து தலைவருக்கு இருக்குது. அது கூட அப்ரூவ்ட் லேண்டில் தான் இருந்தால். இன்றைக்கி 400-500 பள்ளிக்கூடங்கள் திமுக கழக கட்சிக்காரங்க சொந்தமானது. இதில் எல்லாமே பைபாஸ் ரோடில் தான் இருக்கும். நீங்கள் சென்னையை தாண்டி போயிட்டீங்கன்னாலும் சரி, வேலூரில் பொன்முடி தான் இருக்கட்டும், திருவண்ணாமலையில் ஏவலுவாக இருக்கட்டும், எல்லாமே பைபாஸ் ரோடில் இருக்கும். இது எல்லாமே டிடிசிபி கிட்ட வாங்கணும். இதிலிருந்து விலகிறதுக்காக என்ன பண்ணாங்க, கல்வி நிறுவனங்கள் என்றால் பரவலாக பெரிய கிரவுண்டில் தான் கட்டியிருப்பாங்க. அதனால அது பெரிய அளவில் வயலேஷன் ஆகாது. அதாவது G+1 கட்ட வேண்டிய பர்மிஷன் வாங்கிட்டு அதிக மாடிகள் கட்டினா வயலேஷன். ஆனால் நீங்கள் வந்து அந்த இடத்துல இடம் இருக்குது. G+1ங்கிறது G+2ங்கிறது ரோடு 18 அடிக்கு மேலே இருந்தால் கட்டலாம். ஆனால் நான் 75 ரோடு 60 அடிக்கு மேலே போனால் தான் மல்டி ஸ்டோரி கட்டலாம்லாம் இருக்குது. ஆனால் அது எல்லாமே பைபாஸ் ரோடு மேலே இருக்கிறதுனால எத்தனை மாடி கட்டினாலும் சிட்டிக்குள்ளே இருக்கிறதுல இல்லை கிரவுண்ட் லெவலில் இருக்கிறதுல பிரச்சனை கிடையாது. ஆனால் ஈஷாக்கு மேலே கிட்டத்தட்ட 32 காலேஜுகள் உங்களுக்கு ஹில் ஏரியாவில் கோயம்புத்தூரில் மாத்திரம் இருக்குது. 72 காலேஜுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு டிடிசிபி. இதில் பல கல்லூரிகள் கழக கண்மணிகள் உப்பிகளாகவும் இருக்கலாம், ரத்தத்தின் ரத்தங்களாகவும் இருக்கலாம். 32 காலேஜும் இடிக்கலாங்க. காருண்யா பல்கலைக்கழகத்திலிருந்து இத்தனை இடிக்கப்படலாம். ஹில் ஏரியா வயலேஷனுங்கிறது வயலேஷனுக்கு நேற்றுக்கு 2 தீர்ப்பு வந்திருக்கு. சென்னையில் பாண்டி பஜாரில் ஜனப்பிரியா கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறவங்க G+3 பில்டிங் கட்டுறேன்னு சொல்லி பில்டிங் வாங்கி 95 நாங்கள் G+10 கட்டிட்டோம், அதுக்கு பெனால்ட்டி அதை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா துட்டும் கட்டிட்டோம் 95ன்ட்டாங்க. அந்த எக்ஸ்ட்ரா துட்டு வாங்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம் செல்லாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஒரு தெளிவாக கட்டத்துக்கு கூடாதுன்னு சொன்ன பில்டிங்கை கட்டிட்டேன், அதுக்கு துட்டு கட்டிட்டேன்னு வந்து சொல்கிறதையும் அதை மாநில அரசு ஏற்றுக்கிறதும் மிகவும் தவறு. அந்த 7 மாடிகளும் 3வது G+3 தவிர 8, 7, 4, 5லேருந்து 10வது மாடி இருக்கிற அத்தனையும் இடிக்கப்படணும் அப்படின்னு நேற்றுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இப்போ ஈஷா கேஸில் ஏற்கனவே இவங்க அப்பீல் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் மெட்ராஸ் கிரிக்கெட் ஸ்டேடியம் தெரியுங்க, எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம், அதில் 3 ஸ்டாண்டுகள் சோனியா காந்தியின் கீழாக மன்மோகன் சிங் ஆட்சியில் ஸ்டாண்டுகள் கட்டப்பட்டு அவை எந்த விதமான அப்ரூவல் மேலே ராகுல் காந்தியுடைய தாயாருடைய ஆட்சி, கீழே கருணாநிதியுடைய ஆட்சி, கலைஞர் டிவிக்கு 200 கோடி லஞ்சம் 2G வழக்கில் கொடுத்ததில் கிட்டத்தட்ட 60 கோடி கொடுத்தது யாருன்னு பார்த்தால் இந்தியா சிமெண்ட்ஸ். அந்த நிறுவனம் தன்னுடைய தலைவர் தான் உங்களுக்கு தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவர். அவர் எந்த அப்ரூவல் வாங்காமல் 3 ஸ்டாண்ட் கட்டிட்டார். ஆனால் ஒரு சமூக ஆர்வலர் போய் வழக்கு போட்டு இதை இடிக்கணுன்றார். மெட்ராஸ் ஹைகோர்ட் இடிக்கணும்னு தீர்ப்பு கட்சிச்சு 2015 உச்ச நீதிமன்றம் இது இடிக்கப்பட வேண்டும்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. 2020 வரைக்கும் அந்த 3 ஸ்டாண்டு மேலேயும் ஏதாவது சீலை போட்டுட்டு அதில் டிக்கெட்டு கொடுக்காம தான் பண்ணுவாங்க. ஆனால் 2019-20 வாக்கில் திரு இபிஎஸ் அவர்கள் ஏதோ இதை டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டு அந்த பில்டிங்க்கு ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜிம் பில்டிங்கோ இல்லை கேன்டீன் பில்டிங்கோ இடிச்சிட்டு ரெகுலரைஸ் பண்ணலான்னு கொடுத்தாங்க. அப்போ கூட அவங்க பீரியடில் முடிக்காமல் திரு ஸ்டாலின் ஆட்சி வந்த பிறகு அந்த அந்த பக்கத்தில் இருக்கிற ஜிம்மை இடிச்சாச்சு, அதனால இது அலவுடுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்டுக்கு கருணாநிதி ஸ்டாண்டுன்னு பேர் வச்சு திரு ஸ்டாலின் தான் திறந்து வச்சார். இந்த வழக்கில் நேற்றைய தீர்ப்பினை எடுத்துக்கொண்டால்
முதல்ல அந்த 3 ஸ்டாண்ட் இடிக்கப்படணும். ரெண்டாவது அதை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு கார்பரேஷன் அத்தாரிட்டிகிட்ட அன்னைக்கு யாரெல்லாம் அதன் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டா அல்லது சென்னை சிஎம்டிஏ எந்த அமைச்சர் கீழே இருந்ததோ முதலமைச்சர் வரை இந்த ஆட்சியில் அதுக்கு ஏதாவது அப்ரூவல் கொடுக்கப்பட்டிருந்தால் ஸ்டாலின் வரை கூட செல்லலாம். ஸோ இதுலேயும் இந்த மாதிரி ஒரு பில்டிங் ஏன்னா இவங்க தான் நேற்றுக்கு இதுக்கு ஈஷாக்கு போயிருக்காங்க. 96 பில்டிங்கே 95க்கு முன்னாடி கட்டப்பட்ட பில்டிங் இடிக்கலாம்னா இது 2010 எந்த விதமான அப்ரூவலும் வாங்காமல் இது கட்டப்பட்டிருக்கு. அதில் இன்னொன்னையும் சொல்லிடுறேன், நம்ம ரியல் ஒன்றில் தான் நான் முதல்ல அது பேசினது. அந்த எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்திற்கு வாடகை பாக்கின்னு சொல்லி 2081 கோடி இருக்குன்னு சிஏஜி அறிக்கை சொல்லிச்சு. அது 2015 வரைக்கும், 2024 வரைக்கும் அது 3000 கோடி வந்திருக்கும். ஸ்டாலின் அவர்கள் 2019 ஒரு ட்வீட் போட்டார், இந்த ஆட்சி 2081 கோடிக்கு பதிலாக வெறும் 250 கோடி வாங்கி கொண்டு ஊழல் செய்ய தமிழக அரசுக்கு வர வேண்டிய நிதிக்கு பதிலாக ஊழல் செய்ய பார்க்கிறதுன்னு அவரே ட்வீட் போட்டார். உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் வேணா நான் தரேன். ஆனால் எவ்வளவு வாங்கினாங்க, இவங்க என்ன ரெகுலரைஸ் பண்ணாங்க, இதை ரெகுலரைஸ் பண்ணது இன்னொரு டெக்னிக் பண்ணாங்க தெரியுங்களா? தேர்தல் பத்திரம்னு பண்ணாங்க. அதிமுக மொத்தமே 6.25 கோடிக்கு தான் தேர்தல் பத்திரம் வாங்கினது. அதில் 5 கோடி கொடுத்தது எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்காக சிஎஸ்கே 5 கோடி கொடுத்தது, இந்தியா சிமெண்ட்ஸ் 1 கோடி கொடுத்தது. அதே இந்தியா சிமெண்ட்ஸ் திமுகவுக்கு 50 கோடி என்னமோ கொடுத்துருந்தாங்க. பட் அதிமுகவுக்கு வந்த 6.25 கோடியில் 6 கோடி கொடுத்தது இந்த ஸ்டேடியம் கனெக்டடாக இருக்குது. ஸோ இந்த ஊழல் இருக்குது. சரி, ரெகுலரைசேஷன் வயலேஷன் சொல்கிறாங்க. எத்தனை பில்டிங்கை கணக்கு எடுக்கலாங்க? அண்ணா அறிவாலயம் பில்டிங், அந்த பில்டிங்க்கு அதாவது 30,000 சதுரடிக்கு மேலே லேண்ட் இருந்தால், 80 சென்ட்டுக்கு மேலே லேண்டு போச்சுன்னா ஓஎஸ்ஆர் ஓப்பன் ஸ்பேஸ் ரேஷியோன்னு 10% விடணும். அண்ணா அறிவாலயத்துக்கு அது விடப்படலை. அதாவது பார்க்கு கட்டணும், ஏன்னா பில்டிங்கில் இருக்கிறவங்க இது பண்ணுறதுக்கு வசதி இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே முன்னாடி ரொம்ப சின்னதாக இருக்குது. இதுக்காக என்ன பண்ணாங்க, நாங்கள் இங்கே இடப்பற்றாக்குறை இருக்குது, பின்னாடி 2 கல்யாண மண்டபம்லாம் கட்டிட்டோம், நாங்கள் அதுக்கு பதிலாக அநாத ஆசிரமம் நடத்துகிறோம் அப்படின்னு ஒரு லெட்டரை கொடுத்து, அது இவர்களுடைய ஆட்சி, அதாவது எல்டிடிக்கு இவர்கள் கொடுத்த ரகசியங்களை கொடுத்துட்டாங்க இந்திய தேசியத்துக்கு எதிராகன்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி இந்த ஆட்சியை கலைச்சார். அந்த காலகட்டத்தில் இது கவர்னரால் ரெகுலரைஸ் பண்ணிச்சுன்னாங்க ரஃப்லி 90 வாக்கில். ஸோ அந்த பில்டிங்க்கு கூட, ஆனால் அது டிவியேஷன் தான், வயலேஷனில் வராது. அதை பற்றி கூட கேள்வி எடுக்கலாம். அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஷாவை பற்றி அப்பப்போ நோண்டிக்கிட்டு இருக்கிற நக்கீரன் பில்டிங்கு, அந்த இடத்துல G+1 தான் கட்ட முடியும், அவர் G+5 கட்டி வச்சிருக்கார். அந்த பில்டிங் இடிக்கலாம். ஒரு பில்டிங் இடிக்க போகிறாங்களாமே. அண்ணா அறிவாலயம் நிச்சயமாக இல்லை, இடிக்கிறது கஷ்டம். ஆனால் ஏன்னா அது டீவியேஷனில் தான் வரும், வயலேஷனை விட டீவியேஷனில் தான் வரும், பெனால்ட்டிஸ் வரும். ஆனால் உங்களுக்கு நான் கேட்குறது, நீங்கள் இந்த ஒரு உதாரணமாக இருக்க வேண்டிய, அதுலேயும் முரசொலிக்கு அந்த பில்டிங்கிலையும் முரசொலி பில்டிங்கிலையும் பஞ்சமி நிலங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அன்றைய காலகட்டத்தில் எதிர்கட்சியாக இருந்தப்போ பேசியிருக்கார், அவர் கூட்டணியில் இல்லாதப்ப. ஸோ பஞ்சமி நில வழக்குகள், ஏன்னா இதெல்லாம் இப்போ 95 வழக்கு எடுத்து இன்றைக்கி நோண்டுறாங்கன்னா முரசொலியுடைய மூலப்பத்திரம் கொடுக்கப்படலை இன்னைக்கு வரைக்கும். அதில் ஏதோ இந்த வழக்குகள் தான் போட்டு அவதூறு வழக்கு அது ஏதோ போட்டு பண்ணாங்களே தவிர, இவங்க இபிஎஸும் ஸ்டாலினும் பங்காளிகள் 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பீரியடில் வழக்கை கொடுத்த பொழுது கூட சரியாக பண்ணல. நான் சொல்கிறது, இவை என்னைக்கு மூலப்பத்திரங்கள் எல்லாம் வரணும். ஏன்னா ஸ்டாலினுடைய வீட்டுக்கு மேலே 2வது மாடியில் இப்போ இது கட்டுறதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, ஸ்விம்மிங் பூல் கட்டுறதுக்கு. இன்றைக்கி இவர் ஏன் தோற்று போனார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெல்லியில் அவருடைய அரசாங்க பில்டிங்கை அவர் கண்ணாடி மாளிகையாக, அதுக்கு சீஷ்மஹால்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, சீசான்னு அர்த்தம், கண்ணாடியை சீசா குடுவைன்னு நம்ம சீஷ்மஹால்னா கண்ணாடி மாளிகை அப்படின்னு சொல்லி, அது பற்றி இதுதான் அவருக்கு நான் லஞ்சத்துக்கு எதிரான ஒரு போராளின்னு ஆரம்பித்தவர், இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன். அதில் அவர் தன்னுடைய வீட்டையே அப்படி கண்ணாடி பளிங்கு மாளிகையாக கட்டி கொண்டார்னா, இப்போ இவருடைய வீட்டுக்கு, அந்த வீட்டுக்கு பணம் கொடுத்ததும் உதயநிதி ஸ்டாலின் தான். இன்னைக்கு வரைக்கும் அவருடைய தேர்தல் அறிக்கையில் கூட 10 கோடி ரூபாய், 10.5 கோடி ரூபாய் நான் என்னுடைய அம்மாவுக்கு கடன் கொடுத்தேன்றார். 2006 இவர் கடன் கொடுக்கறதுக்கு எந்த கம்பெனியும் வச்சுக்கல. ஸோ இந்த கணக்குகளெல்லாம் நோண்டுனீங்கன்னா ஒன்னொன்னும் எங்கேயோ கொண்டு போயிடும். இதுக்கு அடுத்தது இன்னொரு வழக்கு முந்தா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், தாது மணல் வழக்கில் உங்களுக்கு 5500 கோடி ரூபாய் இழப்பீடுன்னு சொல்லிட்டு ககன்ஜித் பேடி மற்றும் சத்யபிரகாஷ் சாகு கமிட்டி கொடுத்த முழு அறிக்கையும் ஏற்றுக்கிட்டு அதை வசூல் பண்ணணும். அதை தாண்டி இந்த வழக்கின் அத்தனை விவரங்களையும் சிபிஐக்கு 4 வாரத்தில் மாற்றணும். சிபிஐ, இடி, ஐடி 3மே அந்த 6 கம்பெனிகள் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கணுன்றாங்க. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இது 3லையும் கடலோரத்தில் இருக்கிற இதில் தோரியம் மற்றும் இது பல விதமான
இது அணு ஆயுத மணல் சக்திகள் இருக்குது. அதை எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதை பிடிக்கப்பட்டு அதை கொண்டு போய் ஒரு ப்ரைவேட் கோடவுனில் வச்சு செக்யூரிட்டியோடு வச்சுருக்காங்க 2013க்கு பிறகு. அதையும் எடுத்திருக்காங்க. இது எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் மெயினாக இன்வால்வ் ஆகிருக்கிறதுன்னு பார்த்தா வைகுண்டராஜன் சொல்லிட்டு இன்றைக்கு நியூஸ் 7 ஓனராக இருக்கும். ஸோ அந்த வழக்கு இப்போ இந்த வழக்கை எடுத்துக்கிட்டா இது 2000லேருந்து 2013 காலகட்டத்தில் தோண்டப்பட்ட மணல். இப்போ அடுத்த வழக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே உங்களுக்கு வந்து இது கல்குவாரி வழக்குகள் ஒரு பக்கம் நடந்திருக்கு. அறப்போர் இயக்கம் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் 750 கோடிக்கு சுரண்டப்பட்டதுன்னு சார். இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய பேரிடர் நிதி தமிழ்நாட்டுக்கு மீண்டும் நிதி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. 2024-25 ஆண்டுக்கான தேசிய பேரிடர் நிவாரண நிதியை விடுவித்தது ஒன்றிய அரசு. பேரிடர் நிதி வழங்க கோரிக்கை வைத்தும் தமிழ்நாட்டிற்கு இம்முறையும் ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கவில்லை. பேரிடர் நிவாரண நிதி தமிழ்நாட்டை மீண்டும் வஞ்சிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஐயா, இது வந்து இதுக்கு பேர் என்ன சொல்கிறது, அதாவது இந்த ஆட்சியை நாடக கோஷ்டின்னு சொல்லலாம். அதாவது மக்கள் யார் அந்த சார்லேருந்து இருக்கிற எந்த பிரச்சனையும் பேசக்கூடாதுங்கிறதுக்காக இந்த விஷயம் எழுப்பப்படுகிறது. பேரிடர்னு சொல்லப்பட்டால் ஒரு மாநிலத்தில் குறைந்தபட்சம் 1/3 பகுதி அஃபெக்ட் ஆகிருந்தால் மாத்திரம்தான் பேரிடர் அப்படின்னு ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணியாச்சு. தமிழகத்தில் சுனாமி வந்த போதும் கொடுக்கல. அதுக்கு பிறகு வேறு எந்த மாநிலத்திலும், நான் சொல்கிறது 2000க்கு பிறகாக எந்த ஒரு மாநிலத்தில் நடந்த விபத்துக்கள், இதில் நம்ம இப்போ கேரளாவில் நடந்த வயநாடு விஷயங்களாக இருக்கட்டும், எந்த விபத்தாக இருந்தாலும் ஒரு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் அஃபெக்ட் ஆகுது. என்டையர் தூத்துக்குடி ஃபுல்லாக பாதிப்பு இல்லை. வெள்ளம் வந்ததுன்னா வேளச்சேரியோ இல்லை கோட்டூர்புரமோ அங்கே தான் வருது. மெட்ராஸ் ஃபுல்லாக கூட பாதிப்பு இல்லை. எனவே பேரிடர்னால் 3/1 பங்கு ஒரு மாநிலம் முழுக்க வந்தால் தான் அது பேரிடர். ஸோ பேரிடர், இன்னொன்று பேரிடர், பெரிய பேரிடர், பேருக்கு பேரிடர் என்ன பேர் கொடுத்தாலும் மத்திய அரசு நீங்கள் கொடுக்குற டேக்ஸ்லேருந்து தான் திருப்பி கொடுக்க முடியும். இந்த ஸ்டேட்லேருந்து வர டேக்ஸில் 64% டெவல்யூஷன் மாதிரி வருது. மீதியை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னென்னா ஒரு கண்டின்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று வச்சுப்பாங்க. டக்குன்னு ஒரு விபத்து வந்துருச்சு அப்படின்னு, ஒரு பெரிய பூகம்பம் வந்துருச்சு, இல்லை பெரிய அளவில் பாதிப்பு வந்தால் ஒரு 200 கோடி 500 கோடி 1000 கோடின்னு கொடுப்பாங்க. அதுக்கு அப்புறமாக நீங்கள் செலவு செஞ்சுட்டு கணக்கு கொடுத்தா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடும். இப்போ இவங்க கொடுக்கல, கணக்கு கொடுத்துருந்தா வந்துடும். அப்படி பாக்கி இருந்தால் இதை கேட்க வேண்டியது நிதியமைச்சர் தான். இந்த உதாரணமாக இது ரோட்டில் இருக்கிற இப்போ கடலூரில் அந்த இது வந்தப்போ உங்களுக்கு எக்கச்சக்கமான இது இந்த மின்கம்பங்கள் விழுந்து. ஸோ நாங்கள் 10,000 மின்கம்பம் எடுத்தோம். ஒரு கம்பத்துக்கு 5,000 ரூபாய், ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு கணக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அதில் நம்ம சென்ட்ரல் ஷேர் எவ்வளவோ அப்படி அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வருமே தவிர இந்த மாதிரி அறிக்கை கொடுத்து வராது. ஸோ என்னென்ன பாதிப்பு இருக்குது, அதுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்க. இன்னொன்று பட்ஜெட்டில் போன வருஷம் என்னென்ன செலவு பண்ணீங்கன்னு கணக்கு வந்து. ஸோ இதனால் நாங்கள் இவ்வளோ செலவு செஞ்சோன்னு இது வரைக்கும் எந்த ஒரு பட்ஜெட்லையும் நான் பார்த்ததில்லை. எல்லா பட்ஜெட் அறிக்கையும் நான் முழுசாக படிக்கிறேன். இது எல்லாமே மக்களுக்கு இந்த ஆட்சியின் தோல்விகள். கட்டி முடித்த ஒரு பில்டிங் முழுக்க உடைஞ்சு போச்சு. ஒரு பாலமே அடித்து கொண்டு போனது. இங்கே சென்னையில் நடந்த ஒரு இதில் கூட்டத்தில் 5 பேர் வந்து தண்ணி இல்லாமல் செத்து போனாங்க. இது கனிம வள கொள்ளையில் அதில் 300 கோடி ரூபாய்க்கு ஒரு குழியில் அவங்க சேர்த்து வச்சுருக்காங்க. அங்கே ஒரு குடோனில் வச்சுருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இதை ஃபோட்டோ வெளியிலேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவல் கோர்ட்டு கொடுக்கணுன்னா உள்ளேருந்து எடுக்கணும். அங்கே பக்கத்தில் போனால் என்னை கொலை பண்ணிவிடுவாங்க, நீங்கள் வாங்கன்னு அவர் வீடியோ போடுறார். ஆனால் அவர் 2 வீலரில் போனப்போ இடித்து கொலை பண்ணிட்டாங்க. அதை தற்கொலை அப்படின்னு போலீஸ் ரிஜிஸ்டர் பண்ணுது. அதுக்கப்புறமாக உள்ளூரில் அவர் ஜபகர் அலின்னு ஒரு சிறுபான்மையினர்னாங்க. உள்ளூர் ஜமாத்துகள் உதவி செய்ய 2 நாள் போராட்டத்துக்கு அப்புறம் சந்தேகத்துக்குரிய மரணம்னு சொல்லி கைது பண்ண அப்புறம் அந்த டிரைவர் அவர் இறந்துட்டாரான்னு டவுட் வந்து 2வது தடவை இடிச்சேன்னு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பத்திரிகையில். சார் இது எல்லாத்தையும் மறக்கடிக்கணும்னா அடுத்தது பள்ளிக்கூடங்களில் எவ்வளவு விஷயங்கள், பாலியல் பிரச்சனைகள், 130 வழக்குகள் இந்த 50 நாளில் வந்திருக்கு. இதை மறைக்கிறதுக்காகத்தான் இதை கொண்டு வராங்க. சார் இந்த நேற்றைய தினம் வந்துள்ள இந்த தாது மணல் வழக்கு அப்படியே மணல் குவாரிக்கும் கல்குவாரிக்கும் போகுங்க. கல்குவாரிகளில் இருந்து, அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் பெங்களூருக்கு ஒரு நாளைக்கு 2000 லாரி போகுதுன்னு சொல்லி லாரிகள் உரிமையாளர் சங்கம் கொடுத்துருக்கு. கிருஷ்ணகிரியுடைய முன்னாள் MP காங்கிரஸை சேர்ந்த செல்லகுமார் கிருஷ்ணகிரியில் மாத்திரம் 25,000 கோடி ஊழல்னு சொல்லியிருக்காரு. இது வந்து கிருஷ்ணகிரி அந்த பக்கம்னு சொன்னால் இந்த பக்கம் எல்லா ஒரு ஊராக வரலாம். மதுரையில் 1 லட்சம் கோடி நஷ்டம்னு சொல்லி சகாயம் கமிட்டி கொடுத்துருக்கு. இப்போ நேற்றுக்கு சகாயம் கமிட்டிக்கு அப்புறமாக போட்ட தாது மணல் வந்தது. நான் சகாயம் கமிட்டி வழக்கை நோண்டினால்
அழகிரியுடைய மகன் பேரில் 243 கோடி ரூபாய்க்கு கல்குவாரி நடத்தினதாக, கிரானைட் குவாரி நடத்தினதாக வழக்கு இருக்குது. ஸோ யார் மீது மேலும் போகலாம். இந்த 3 நாளில் வந்துள்ள வழக்கு தீர்ப்புகளை முறையாக நேற்று 2 பிஜேபியை சேர்ந்த வக்கீல்கள்கிட்ட பேசியிருக்கேன். அவங்க இதில் அமித்ஷா கிட்ட கொண்டு போகிறோம், மணல் கடத்தலையும் கனிம வளத்தையும் நாங்கள் அமித்ஷாட்ட புட்டப் பண்ணி ஈடியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோன்றாங்க. இவை உள்ளே வந்தால் 12 அமைச்சர்கள்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இதில் எந்த அளவுக்கு வேணால் கைது செல்லத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.